90 ஆண்டு போனது இல்லை சுடுவார் தான் எல்லாம் இதோட ரெண்டு பாருங்க மாளிகை மாதிரி கட்டியிருக்கணும். இது எப்போ கட்டின வீடு? கல் செய்விட்டு வந்து போகிறார். காட்டுங்கள்ல மட்டை வெட்டிட்டு போகிறோம். மட்டை இது விற்கிறதா? இணையத்தை தொடுற அளவுக்கு தீவகம் இருக்கின்ற ஒரு வாரம் தான் வரலாம். ஆனால் சிடிபி வந்து போகும். மாடு கட்டு ஒரு மாடு வளர்ப்பும் எல்லாம் போய் சேர்ந்து எல்லாம் பாய் வெள்ளச்சுடன் அந்தந்த இந்த வீடு எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பாயல் பின்னி வச்சு பார்த்து பழகி போடுமே. என்ன எப்படி சும்மா கிடக்கிற வெட்டிட்டு போறான். அதான் கத்தி நிறைய வீடுகள் அப்படியே கைவிடப்பட்ட எல்லாம் மேலான் இருக்குன்னு சொல்லலாம். இந்தங்கின தண்ணியே மறந்துட்டாங்க. பழைய பண்பாடு கிடையாது. 3000 ரூபாய் சாப்பாடு அது இது நல்ல தாண்டியாக இருக்கு. நாங்கள் கோயில எம்மளம் நம்பிச்சு எக்காலம் அழிக்கவோ இல்லை அழிக்க நினைக்கவோ முடியாது. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மீண்டும் ஒரு காலூடா சந்திக்கிறோம். அது நான் தனியாக 2-3 பேரோட சேர்ந்து இன்றைக்கு டீமாக இறங்கி இருக்கிறோம். இந்த விளாத்திரப்படியும் யூடியூப் சேனலோட எங்கே இந்த விளாத்திரத்து வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை தீவிரத்தில் குறிப்பாக கரம்பனுக்கு வந்து நாங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கிறோம். மறக்காதீங்க வீடியோ பாருங்க. சம்பவம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தீவிரம்னு சொல்லி சொன்னாலே ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. நிறைய ஆலயங்கள், அதோடைய வாழ்க்கை முறைகள், அதே மாதிரி விவசாயம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த வேலணை தீவு, உங்களுக்கு தீவுகள்லேயே வந்து பெரிய தீவுன்னு சொல்லி சொல்லலாம். அதில் நிறைய கிராமங்கள் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு கிராமம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதுக்கு மேலே என்ன கிராமம் போட்டுருக்கோம். எல்லாருடைய சேனல்லையும் மாறி மாறி வீடியோகள் இருக்குது. எல்லா தீவுகளில் தீவுகளாகவும் போட்டிருக்கோம். அதோட அந்த தீவுகளில் இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்களுக்கு உள்ள போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த 2016 கால பகுதியில் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த கரம்பன் கிராமம், இந்த வேலணை வேலணை தீவில ஊர்வாத்துறை அந்த பகுதிக்குள்ளே வருகின்ற இந்த கிராமம் வந்து இன்றைய காலப்பகுதிகளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அங்கே நிறைய பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லாம் கூட இருக்குது. 600 வருஷம் பழமைலாம் சொல்லிட்டோம். அதே மாதிரி நல்ல வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அதே மாதிரி நிறைய வீடுகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய வீடுகள், இதே மாதிரி நிறைய விஷயம் காணொளிகள் இருக்குது. மற்ற அந்த கடைசியாக சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை நிறைய போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்படியே நாங்கள் காணொளிகளை வந்து போகலாம். இந்த காணொளி என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இது கரம்பனுக்கு தான் போகிறது. கரம்பனுக்கு அங்கே அதில் வைக்காட்டு போங்க. இந்த ரோட்டில் போகணுமா? நீங்கள் இருக்கிற இந்த இடம் என்ன பேர் கூட ஒரு நாரந்தனியா? நீங்கள் நீங்கள் அல்லப்பட்டியிலேருந்து இங்கே வந்து வெட்டிங் பண்ணீங்களா? அங்கேருந்து கிணறு இங்கே கல்யாணம் கட்டியிருக்கணுமே. அல்லப்பட்டியில் மாறி மாறி தீவு பகுதியில் கல்யாணம் செய்கிறதான? அப்போ என்ன அப்போ என்ன முந்தைய தொழில் செஞ்சீங்க? நாங்கள் தோட்டம் தான். அல்லப்பட்டியண்டா இந்த தோட்டம் செய்கிறீங்களா? அங்கே கோயிலாக்காண்டு தான் ஃபேமஸ். என்ன கோயிலாம் சாப்பிட்றது இல்லை? அப்போ பயிரிட்டு ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் சாப்பிட்றீங்களே? என்ன பேக்குங்களே சாமான் கொண்டு போகிறீங்களா? சரியா, நாங்கள் உங்கள் இது இங்கே போகிறோம், கரம்பனுக்கு போகிறோம். அப்போ அதான் அங்கே இருக்குன்னு உங்களை விசாரிச்சுன்னு போக மாட்டேன். இப்படியே போகிற ஆக்களை கேட்குறதானே? சரியா, வெயில் கவனமாக போங்க. என்ன இது கரம்பனுக்கு வேலை போகிறது? ஓ உங்க ஓ ஊராத்திர சந்தி போகணுமா? கரம்பன் இதுக்கு ஓ இதுக்குள்ள இந்த ஒரு நேரம் தானே பஸ் உள்ள போட்டுருக்க. நாங்கள் இடங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் இந்த கரம்பன் கிராமத்துக்கு வந்து போகிறதுக்கு நாங்கள் ஊர்காத்துறை டவுனில் இருந்து அதிலேருந்து சுருவில் வீதியோடாக நாங்கள் வந்து நாங்கள் இப்போ அந்த இடத்துல அந்த ரோட்டில் நாங்கள் நிற்கிறோம். இப்படி எங்கால இருக்கிறது நாங்கள் இப்படியே ஊர்காத்துறை டவுனுக்கு வந்து போகலாம். அப்படி இந்த ரோட் வந்து சுருவிலுக்கு வந்து போகுது. அதோட இந்த இடங்கள் வந்து கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இடங்கள் வந்து பிரிஞ்சிருக்கும். அதோட முக்கியமாக வந்து இதில் 2 வீதி பிரியுது. இந்த வீதியால் நாங்கள் போனோம்னு சொல்லி சொன்னால் இங்காலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். உங்களை இந்த கண்ணகியம்மன் ஆலயம் எல்லாம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்காலையும் வந்து ஒரு ரோட் இருக்குது. இதுலேயும் ஒரு ரோட் வந்து பிரியுது. அந்த ரோட்டாலையும் நாங்கள் போனோம்னு சொல்லிச்சுன்னா இந்த கிராமத்துக்கு வந்து போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளாக இந்த இடம் வந்து பிரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளுக்கு நாங்கள் கொண்டே வந்து காட்ட போகிறோம். இதில் வந்து நினைக்கிறேன் கனகாலத்துக்கு முதல் கட்டின ஒரு பஸ் ஸ்டாண்ட் போர்டாக அந்த பஸ் கோட் வந்து இருக்குது. ஆனால் இதால் பஸ் ரூட் ஓடுறதானே? 6 மணியிலிருந்து மதியம் 6 மணி மட்டும் கண்ணகியம்மன் துறைக்கு போகிறது தானே? இது கனகாலத்து பஸ் கோட் போர்டாங்கண்ணே? எவ்வளோ 1976 ஆமாண்டா?
இதில் பஸ் கோட் இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்ணையம்மன் துறவங்களை தெரியும் நாங்கள் எங்கே இது இங்கெல்லாம் போகலாம் என்ன எழுவதீவு அனலதீவு பகுதியில் போகலாம். அப்போ அதால் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இந்த ரோட்டால் பஸ் வந்து ஓடுதான். ஆனால் இந்த பஸ் கோட்டாக பாவிக்கையில் போடுறாங்க என்ன பஸ் கோட்டுகள் வந்து ஆக்கள் பயன்படுத்துவே தெரியல. ஆனால் ஆக்கள் வந்து இதில் இறங்கி எல்லாம் ஏறி போயினா ஆனால் பஸ் கோட்டுகள் பயன்படுத்துவே தெரியல. அதோட இந்த வீதிக்கு வந்து பேர் வந்து சென்ட் செபஸ்டியன் கண்ணகி அம்மன் வீதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். இதில் வேறுங்க ஆக்கள் தண்ணியில் வந்து கேனுகளுக்கு எடுத்துக்கொண்டு போயினோம். இப்போ வந்து 780 பஸ் வந்து கோணுகள் அடிச்சுட்டு போகுது. ஆக்கள் வந்து ஏறுறதுக்கு கோணுகள் வந்து அடித்து கொண்டு போய் அவங்க பஸ்ஸில் வந்து ஆக்கள் இறங்கி கொண்டு வைக்கணும். கரம்பன் பகுதியை பொறுத்தவரை வந்து இந்து சமயத்தவர் அதே மாதிரி கிறிஸ்தவ மக்களும் பறந்து வாழுகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் நாங்கள் இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு வந்த அந்த வழியிலேயே பாருங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆலயத்தின் பேர் வந்து செபஸ்டியார் ஆலயம் அப்படின்னு சொல்லினோம். ஊராதிர வரியா என்னத்தில் போகிறாய் பாஸா பாருங்கள் இந்த கிறிஸ்தவ ஆலயம் வந்து எவ்வளோ பிரமாண்டமான ஆலயம்னு சொல்லி இதில் இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த பகுதியில் வந்து பந்தம்னு சொல்லிச்சுன்னா நிறைய ஒரு சில வீடுகள் கடை எனக்கு கடையெல்லாம் வந்து ஆக்கள் இப்போ வந்து பாவனைக்கு இல்லாமல் எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்குது. அப்படியே இதில் வந்து ஒரு வீதி இருக்குது. இந்த வீதியும் இந்த பகுதியெல்லாம் வந்து கரம்பன் பகுதி தான். இதில் வந்து நாரந்தரை கரம்பன் அப்படின்னு சொல்லி இதில் போட் வந்து போட்டிருக்கணும். இப்போ இந்த வீதியில் நாங்கள் இப்படி போனோம்னு சொல்லி சொன்னால் நாரந்தனைக்கு வந்து போகலாம். இந்த வீதியில் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ போட்ட ஒரு 1.5 வருஷம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நீண்ட காலமாக இந்த வீதிகள் புனரமைப்பு செய்யப்படாமல் இருந்தது. இப்போ வந்து காவட்டெல்லாம் போட்டு இப்போ கிட்டெல்லாம் இந்த சைட் கோடுகள் கூட அடிச்சிருக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த கிறிஸ்தவ ஆலயத்தை வந்து காட்டினாங்களானே இப்படி நாங்கள் இந்த கண்ணகி துறைக்கு போகின்ற வீதியால் போயிட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கொண்டு இங்கால இந்த பகுதிகளில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாமே வந்து கரம்பன் கிராமம் தான். வாங்க அப்படி நாங்கள் அந்த ரோட்டால் போவோம். நாங்கள் கரம்பன் செபஸ்டியார் வீதிக்குள்ள வரைகளில் நாங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணுற பகுதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பிரம்மாண்டமான வீடுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நல்ல பெரிய வீடுகள் அந்த காலத்திலேயே மேல்மாடி வீடுகள் வந்து கட்டியிருக்கணும். பாருங்கள் என்ன மாதிரி டிசைன்கள் வந்து அந்த காலத்தில் வீடுகள் கட்டியிருக்கணும்னு சொல்லி. இதுவும் வந்து இந்த பகுதி மற்ற இந்த பகுதியும் இந்த வீட்டின் ஒரு பகுதி தான் பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து இப்போ இங்கால பகுதி ஆக்கள் பாவைக்கையில் போடாது. ஆனால் அங்கால ஒரு சில ஆக்கள் வந்து இருக்கணும். ஒரு அக்கா வந்து 2 இப்போ எவ்வளோ காலம் இந்த வீடு கட்டினது அப்படின்னு சொல்லி கேட்கல சொன்னால் இது வந்து 100 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடம். ஆனால் இன்னும் வந்து இந்த பழமை வந்து வாராமல் அப்படியே இருக்குதுன்னு சொன்னால் ஆக்கள் வந்து திருப்பி அதில் கட்டுமானங்கள் செய்யாமல் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இதில் அந்த காலத்தில் போட்ட பழைய கேட்டுகள்லேருந்து பழைய மதில்கள் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து அந்த காலத்து முதல் இன்னும் முடாச்சி ஆக்கள் புதுசாக வந்து கட்டையில் அவரோட கதவுகள்லேருந்து நிலையெல்லாம் வந்து அப்படியே பழசாகவே இருக்குது. அவரோட மேல்மாடி வீடு இப்போ அந்த காலத்திலே மேல்மாடி வீடுகள்லாம் கட்டி இந்த பகுதிகளில் ஆக்கள் இருந்திருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா அவங்க ரெண்டு பொருளாதாரமும் நல்ல செழிப்பான நிலைமையில் வந்து இருந்திருக்கணும். என்ன இதில் ஒரு டிசைன் இருக்குது பாருங்க. இதில் வந்து குருசுன்ற அடையாளம் வந்து போட்டிருக்கணும். இப்படி எஞ்சால் வந்த இந்த மேல்மாடி ஏறுறதுக்கான படிகள் எல்லாம் வந்து எப்படி கட்டியிருக்கணும் பாருங்க. இது வந்து இந்த கரம்பன் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டின் அமைப்பு வந்து இப்படி இருக்குது. அதோட இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு கடையும் வந்து இருக்குது. அதாவது கடை வந்து நிறைய கடைகள் இந்த இடங்களில் பார்க்கல எல்லாம் பூட்டி பெரிய பெரிய போட்டு எல்லாம் போட்டு பூட்டி இருக்கு. எந்த வித பயன்பாடுகளும் இல்லாமல் இருக்குது. எங்கே ஆக்கள் உதவியலை முதலெல்லாம் கடைகள் எல்லாம் வச்சு ஆக்கள் தொழில்கள் செஞ்சுருக்குன்னா இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்து தெரியலைன்னு அதனால் எல்லாம் கடையெல்லாம் அப்படியே இருக்குது. சரி வாங்க அப்படியே போ. செபஸ்டியார் வீதியால் வேறு இருக்குது. இதில் பூங்கா வீதின்னு சொல்லி போட்டு 2 பகுதியாக வந்து பிரியுது. அங்கே இந்த வீதி இப்போ முந்தித்தோகம் பழைய வீதி தானோ? பழைய வீதி தான் பூங்கா வீதி. சரியோ பூங்கா வீதி இதாலான்னு இப்போது மெலிஞ்சமனை மக்கள் எல்லாரும் போய் வாரினாங்க. இது அப்படி போய் மெலிஞ்சமனே போகுது. அப்போ இதால் இது கன்னியாங்கோயிலுக்கு போகுது. அப்போ அந்த வீதி ரோட்டு சைட்டோரம் எல்லாம் மக்கள் போய் வர்ற மாதிரி இல்லை. அதில் 4 வெண்டிலும் ஒரு வாரம் தான் வரலாம். ஆனால் சிடிபி வந்து போகுது. நாங்கள் கூடிய அளவு சொல்லிட்டோம். காய்ச்சா செலவுனா பெரிய சேவை செய்யுதாண்டு. நாங்கள் கிராமத்தாலும் செய்திருக்கிறோம். கிராமத்தாலும் டெய்லி செய்யல. அதை என்ன நாங்கள் தொடர்பு போய் வரனாங்க. கண்ணையம்மன் துறைக்கு வந்து பஸ் வந்து போய் கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் கரம்பல்ல இருந்து மெலிஞ்சிமுனை போன்ற வீதி நாங்கள் காட்டும் தானே பூங்கா வீதின்னு சொல்லி அப்போ அந்த வீதியில் வந்து போகிறோம். இதெல்லாம் வந்து பழைய காலத்து மாதிரி பெரிய வீடுகள் இருந்திருக்கணும் முடிச்சுட்டு நம்ம போடாது. ஆனால் இன்னும் அந்த கலர் மங்காக்கிற டிசைன் இதுவாங்க. இதில் எல்லாம் நிறைய வீடுகள் எல்லாம் வந்து ஆக்கள் திருப்தி வச்சுக்கிறோமே
கடையாக திருத்தி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் ஆக்கள் வீடுகளில் இல்லை, எல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருப்பினும் போடாது. இதில் வந்து கோயிலில் வந்து புகை போடுற அந்த சூளை வந்து இதில் வச்சிருக்கணும் பாருங்க. இது எந்த இடம்? கரம்பன் தெற்கனு. எங்கே உங்களுடைய தோட்டம்? என்ன தோட்டம் செய்கிறீங்க? மிளகாய் தோட்டம். எப்படி மண்? கரம்பன் மண் தோட்டத்துக்கு நல்ல மண். நீண்ட காலமாகவே மிளகாய் பயிர் செய்கிறேன். 6 மாதம் தான். 6 மாதத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துல 6 மாதம் மட்டும் தான் செய்வீங்களா? தண்ணி இல்லாது. அதுக்கு பிறகு இது வறட்சி. இப்போ மிளகாய் பிடுங்குற சீசன் வந்துட்டு. வேறு என்னென்ன பயிர்கள் செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் புயலையும் மிளகாயும் தான் வச்சுக்கிறோம். புயலையும் மிளகாயும் தான் மெயினானது. அதான் கூட இங்கே வருமாங்க. அப்படி இப்போ இங்கே குளங்கள் அதில் இல்லையா? தண்ணிகளை சேமிச்சு வைக்கிறது வேண்டாம். தோட்டத்துக்கு கடலை இல்லை. அங்கால உள்ள ஆக்களுக்கு இங்கே இதுக்கே இல்லை குளம். அந்த தண்ணி என்ன செய்யறது? குள தண்ணி அதை எடுத்து தான் பிரயோஜனத்துக்கு விடுறேன். மிளகாய் புயலையால் எடுக்கிறதுக்கு விடுறவே. ஆனால் குளங்கள் வந்து சரியான குறைவு. அப்போ அதால நீங்கள் 6 மாதம் இப்படி கோடை காலம் வந்தால் பயிர் செய்யலாம். அப்போ அந்த டைமில் என்ன தொழில்? நாங்கள் கூலி வேலையை போடுறது. கூலி வேலைக்கு முந்தி துவக்கமே அப்படித்தானே இல்லை இப்போ தானே அப்படியா? முந்தியும் அப்படித்தான், இப்பயும் அப்படித்தான் தேடம். ஆமாம். நீங்கள் விவசாயம் வேலை செஞ்சு நல்ல உழைப்பு உழைக்கிறீங்களாவே? என்ன 6 மாதம் செஞ்சு உழைக்கிறீங்க? எங்களுக்கு இருக்கிற வயதை நாங்கள் லோன்கள் எடுக்கிறது, அப்புறம் கட்டுறது. அப்படி பல ஒரே நிறையா வராது தானே. இதுவும் இன்னைக்கு 1000 ரூபா வைக்கிற மிளகா இன்றைக்கு என்ன வைக்குது? அதானே மருந்து கூலி என்ன விலை? காட்டுங்களா ஒரு தோட்டம் கொஞ்சம்? இந்த இதுதான் தோட்டம். நாங்கள் கரம்பன் கிராமத்தில் இருக்கிற ஒரு தோட்டம். இங்கே வந்து விவசாயம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி முக்கியமாக ஐயா சொல்லியிருப்பார். என்ன சார்? நெல் வச்சுங்க அழிஞ்சிட்டா இப்போ தண்ணி. அப்போ மழை என்றாலும் அழிவு தான், வெயில் என்றாலும் ட்ரை செய்யலை. அளவுக்கு மீன் மழை அளவுக்கு மீன் மழை நாட்டு சைடு போலையும் கொண்டாடுறாங்க. எங்களை ஊர் போயில விற்காங்க அந்த நாட்டு போகுது மிளங்காவில் அங்காளி புயல்கள் வருது. என்ன விலை போகுது ஐயா புகையில? 400 ரூபா போய் அங்காளி ஆக்கள் நாங்கள் என்ன கொடுக்க நாங்கள் தலைப்படுத்தி நாங்கள் என்ன ஒரு இல்லை 400 ரூபா இல்லை ஒரு கண்டு 400 ரூபா கொடுக்குறீங்க? நாங்கள் இல்லை அங்காளி அங்கே நீ வெட்டி துளர்த்தி தான் நாங்கள் கொடுப்போம். அப்போ இதான் ஐயா இந்த மாளிகை. நாங்கள் கிளியை வைக்கிறதுக்கு இருக்கிறோம். தோட்ட மாளிகை என்ன? அப்போ என்ன மதியம் சாப்பிட்டாச்சா? நான் இப்போ கிளியை சாப்பாட்டுக்கு போடுறது தான் படிக்க. கிளி போய் பழக்க வலிக்கிடுதா? இல்லை காயை வெட்டி போடும். காயே தின்னுதா கிளி? அஞ்சு பாருங்க ஐயா இந்த மிளகா இப்படி காய்ச்சி குழங்குதாண்டு. எப்படி தீவாத்து மிளகாயம் காரம் கூடவோ? சில இனம் காரம் கூட, சில இனம் காரம் கூட வேணும். இனங்கள் இருக்கு. அப்போ ஐயா மிளகா அறுவடை நடக்கும். நாங்கள் ஒரு மாதம் துவங்கி கொண்டு இருக்கிறோம். இல்லை தான் இல்லை. போயில நெத்துக்கும் போட்டுருக்கோம். நெத்து இல்லைண்ணே. பூ பூத்து தான் காய் எடுக்கிறது. காய் எடுக்கிறது. புகையில வந்து எப்படி நெத்து எடுத்து கண்டாக்குறோம். நாங்கள் இது நெத்து எடுத்து பருத்துறையில் கொடுக்குற நெல்லியடி அங்கே அவங்ககிட்ட நாற்று வாங்கிட்டு போகணும். அதை இப்போ மேடை போட்டு எங்களுக்கு கண்டு கிடக்க வேண்டி தருவார் காசு. திருப்பி நீங்கள் அது காசு கொடுத்தா காசு வாங்க. அவங்க பாவம் தானே. நெத்தை கொண்டு போய் உருவாக்கி கொண்டு இப்போ 2 ரூபா போய் எங்களுக்கு கொண்டு வைக்க கண்டு தருவாங்க. என்ன நாங்கள் நெத்து கொடுக்குறதால உங்களுக்கு 50 ரூபா குறைச்சி தருவாங்க. இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து விவசாயம் செய்கிறீங்களானே? அப்போ விவசாயம் செஞ்சதுக்கும் இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? முந்தி எந்த இது நங்கிறது வருது. இப்போ எல்லாம் முந்தி வெங்காயம் எல்லாம் இப்படி வெங்காயம். இப்போ 20 வருஷத்துக்கு முந்தி நல்ல வெங்காயம் பல்ல 12 காய் போடும். 12 13 காய். கல்லால் 8 மாதங்கள் தான் அந்த காய் வத்தாது. அந்த வெங்காயம் இப்போ வருது இல்லை. தரமாறிட்டு எல்லாம் மற்ற நிறைய பெரிய பெரிய வீடுகள்லாம் கூட உங்கள் ஏரியாவில் எல்லாம் நல்ல வசதியான லண்டன். ஆனால் அங்கே அந்த காலத்துலேயே எல்லாம் இந்த பெரிய வீடு கட்டின கூட எங்களை காசு அவங்க அந்த நேரத்தில் பணக்காரங்க. நாங்கள் தெரிஞ்ச முடிஞ்ச பணக்காரர் இருக்காங்க. அந்த காலம் பிஸ்னஸ் ஆகும் இருக்காங்க. அவங்க வார்கள் அதுகள் அந்த குழம்புல கடை அது கடை இது கடை இங்கே நாங்கள் என்ன இல்லை. இப்போ ஊரில் எங்கே ஜனம் 90 ரூபான்னு போனது இல்லை. சுடுவார் தான் எல்லாம் இதோட இந்த மாதிரி வீடாண்டு பாருங்க. ஒரு வீடு கட்டியல இப்படி வீடு கட்டி பார்ப்போம். வீடு கிடக்கு இதுக்குள்ள கிடக்கு சும்மா கிடக்கு சும்மா கிடக்கு. ஏன்னா இல்லாத கொடுங்கண்டா அதுவும் தராது. அது ஆனால் ஒரு சில வீடுலாம் அடிச்சுட்டாங்க. இல்லை ஃபுல்லாக அடிச்சுக்கிறாங்க. இந்த அதுல எல்லாம் வீடு 4 வீடு திருத்திட்டாங்க வெளிநாட்டுக்காரர். திருத்தி டிவி கேமரா எல்லாம் போட்டு கொடுத்து ஐயா நீங்கள் இருந்தாக்காரு. சரி அப்படி நல்ல அவரை அந்த வீட்டை கொண்டு வராங்க. கொண்டு வா போகிறவங்க நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே நம்பிக்கை. நீங்கள் மேலே நம்ம 2 நின்று சமைச்சு சாப்பிட்டு போகலாம் வெளியேண்டு பார்த்தேன். ஐயா எத்தனை வயசு? எனக்கு 70 வயசு. 70 வயசு. 70 வயசுல ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. சாப்பாடு
அந்த சாப்பாடு ஒடிக்க போட்டு தின்னா மாட்டியா நீங்கள் எல்லாம் இங்கே பணம் கொட்டி எடுக்கிறீங்க ஏன் இதை கிண்டுவன் யாருங்க பார்த்து கூட கிண்டியாது ஏன் மண் அப்படி இருக்கும் இருக்கும் கல் கல் புண்ணாய் ஒன்றும் செய்யாது அதை கொட்டி விட்டுருங்க மற்ற இடங்களில் சிலம் போட்டுருக்கணும் இனி அவன் மண்ணை தீயும் போடையும் ஏற்றையும் போட்டாங்க ஊதிய தீயத்தை ஆனால் எல்லா இடம் இப்படி மண் இல்லையே வித்தியாசம் இல்லை மங்கு பாயலாம் கையாளுகின்றலாம் கையால் அதான் தீவகத்திலே வேறு வேறு மண் ஒரு இடத்துக்கு ஒரு பண்ணுறது நல்ல வைரமான மண் போல களி அடிக்கலாம் இங்கே தோட்டத்துக்கு சூப்பர் அதுவும் சூப்பர் மழை சீரா பெய்யும்னா இங்கே போய் பாருங்க தோட்டக்காரர் இருக்கணும் பேர் என்ன எந்த பேர் சொன்னால் எல்லாம் பரமானந்தம் பேர் பரமானந்தம் பரமானந்தன் அப்போ ஊருக்கு பரமானந்தன் அங்கலன்னு சொன்னால் தெரியும் அங்கே பால்கார ஐயா தான் பால்கார ஐயா ஐயா தெரிஞ்சாக்கள் மறக்காம கவுண்ட் பண்ணுவேன் சொல்லுங்க மறக்காம கவுண்ட் பண்ணுங்க மறக்காம கோன் பண்ணணுமா ஐயா ஆள்கார் ஐயா தெரிஞ்சாக்கள் கோன் பண்ணணும் கவுண்ட் பண்ணணும் ஓகே பாய் நன்றி பாய் தண்ணி வரைக்கும் இல்ல நேரம் ஓ இந்த குளத்துல இருந்து தண்ணி அடிச்சுக்கணும் வீட்டில் இருந்து அடிச்சு விடணும் அடிச்சு விட்டா மாடுகள் குடிக்கும் அது பக்கம் மாடு கட்டு இப்போ ஒரு மாடு மாடு வளர்ப்பும் எல்லாம் போய் சேர்ந்து பழுதம் எல்லாம் போச்சு கொண்டு போச்சு இங்கே இதில் வந்து மாடு தண்ணி அடிக்கிறது கட்டியிருக்கணும் பக்கத்தில் வந்து குளம் என்ன குளம் இதுக்கு பேர் இதே பூங்கா வீதி குளம் பூங்கா வீதி குளம் இதில் இந்த குளத்தில் தண்ணியை ஆக்கள் எடுத்து வேறு என்ன விவசாயம் அது 2 பேர் தான் செய்கிறேன் இந்த தோட முருங்காது என்ன முடியாது கிடைக்க தோங்கையில் இவர் தான் இந்த தோட்டக்காரனா கிடைக்கும் மிஷின் போட்டு வைக்கிறது அவட்ட இதே இப்போ குளத்துலேருந்து தான் அவத்த தண்ணி வச்சு சவர் தண்ணி கட்டிக்கினார் சவர் தண்ணி சரி வராதா தோட்டம் இதுக்கு மிளகாண்டி கோயிலுக்கு நல்லது உப்பு போட்டு தண்ணி இதுக்கு இதுதான் குளம் ஒரு சில குளங்கள் வந்து இதில் கட்டி வச்சுக்கிறேன் வேண்டாம் எங்களை தெரியும் தானே வெயில் கூட காலம் வந்துச்சுன்னு சொன்னால் தண்ணிகள் வந்து கிணறுகள்லேயே கொஞ்சம் கூட பற்றி உபர்த்தன்மையாக இருந்த தண்ணிகள் இப்போ அதனால் இப்படி நல்ல தண்ணிகளை தேக்கி வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் விவசாயங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் இதில் ஒரு சில 2-3 விவசாயிகள் தண்ணி எடுத்து தோட்டங்களுக்கு வைக்கிறவையா ஆனால் குறைவு இப்படி குளங்கள் 1-2 தான் கிடக்க நினைக்கிறேன் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இப்படியே இந்த பூங்கா வீதின்ற 2 பக்கங்களுமே வந்து தோட்டங்கள்லாம் நிறைய வந்து வச்சுக்கிறேன் கோயில கண்டுகள் அது மாதிரி மிளகாயல்னு சொல்லி பாருங்க இந்த இடங்கள்லாம் வந்து தோட்டம் தான் வணக்கமங்கள் எங்கே இருந்து வாரீங்கள் இங்கே இருந்து போய் தான் வெட்டிக்கிட்டு வரேன் நீங்கள் இந்த இடமா இந்த என்ன எந்த நீங்கள் மெலிஞ்சு ஒன்று அப்போ இந்த கிராமத்துக்கு தான் அங்கே போகிறீங்க இதில் வந்து காட்டுங்களில் மட்டை வெட்டிட்டு போகிறோம் மட்டை இது விற்கிறதா எங்களுக்கு தேவைக்கு எடுக்கிறது கூட இருந்தால் விற்கிறது எவ்வளோ போகுது இப்போ ஒரு மட்டை இப்போ 20 ரூபா போகுது 20 ரூபா கொடுக்குறது நான் ஓடருக்கு சொல்லிவிட்டு ஓடர் சரி கவனம் அப்போ உங்கள் வேண்ட வெயில் என்ன இப்படியே நாங்கள் கண்ணகியம்மன் துறைமுகத்து போன்ற அந்த வீதியில் வரையில் இதில் முருகமூர்த்தி ஆலயம் அதாவது கரம்பன் மேற்கு முருகமூர்த்தி ஆலயம் வந்து இதில் இருக்குது அதாவது இந்த ஊரில் ஒரு சிறப்பான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி வாங்க இந்த ஆலயத்தை வந்து அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இப்போ இருக்குன்னு சொல்லி இது நல்ல தண்ணியாக வருது இதில் ஆக்கள் வந்து தண்ணி எலும்பு எடுத்து கொண்டு போய் கரம்பன் முருகமூர்த்தி ஆலயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும் எங்கள் கோயிலின் உள்பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கோயிலெல்லாம் வந்து நிறைய வேலைகள் வந்து புனரமைப்பு செஞ்சுருக்கணும் இதில் எல்லாம் கூட புது கட்டடம் கொண்டு ஆக்கள் கட்டியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேணியும் முந்தி துவக்கம் இருந்தோ தெரியல ஆனால் இப்போ வந்து கேணியும் எல்லாம் வந்து புனரமைப்பு செஞ்சுருக்கணும் புதுசாக கேணி கட்டப்பட்டதா இல்லாட்டிக்கு முதல் பழமையாகவே இந்த கேணிகள் இருந்தான்னு சொல்லி தெரியலை பாருங்கள் இந்த கேணியில் வந்து தண்ணியும் எந்த விழா நிற்காண்டு இப்படியே ஒரு அரச மரம் ஒன்றைக்கு அரச மரத்துக்கு கீழேயும் ஒரு சில கட்டுமானங்களை வந்து கட்டி வச்சிருக்கணும் இதில் வந்து பிள்ளையார் இருக்கிறார் இதுதான் கரம்பன் முருகமூர்த்தி ஆலயம் பாருங்கள் இன்று இந்த காலப்பகுதியில் ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பூசை எல்லாம் வந்து நடைபெறது கூட கையில் டைமில் எல்லாம் வந்து போட்டிருக்கணும் வாக்கள் வந்து வைரவருக்கு வந்து ஒரு கட்டடம் ஒன்று கட்டியிருக்காங்க வந்து உபயம் திருமதி பட்குணராஜா அம்பிகாதேவி அவர்களுடைய உபயோகத்தில் இந்த வைரவருக்கான இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்குது ஆலயம் அவங்க வைரவர் இருக்கிறார் இந்த வீதியில் வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இடம் கரம்பன் கண்ணகியம்மன் ஆலயத்தில் வந்து நிற்கிறோம் கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு எப்படி நாங்கள் அந்த ஆலயம் அங்கே பின்னால் இருக்குது அதோட முன்னுக்கும் ஒரு சில கட்டுமானங்கள் வந்து இப்போ வந்து செஞ்சுருக்கணும் இதில் வந்து பிள்ளையார் சிலை ஒன்றுக்கு வச்சிருக்கிறேன் பாருங்க அதோட இந்த பிள்ளையார் சிலை ஒரு அரச மரத்துக்கு தான் இந்த பிள்ளையார் சிலை வந்து இருக்குது
குறிப்பாக இந்த கிராமத்தை பொறுத்தளவில் இந்த ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் அப்படின்னு சொல்லினோம். குறிப்பாக 600 வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்லியும் சில பேர் வந்து எழுதியிருக்கணும். அப்போ அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட இதில் வந்து பாருங்க, யாழ் தீபகம் கரம்பன் மேற்கு கண்ணகி துறை ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம் என்றதான் இந்த ஆலயத்துடைய முழுமையான பெயர். இதில் கரம்பன் மேற்கு ஊர்காவத்துறை அப்படின்னு சொல்லி இதில் வந்து போட்டிருப்பினோம். இலங்கையில் பல இடங்களில் இந்த கண்ணகி வழிபாடு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியிலையும் இந்த கண்ணகியை வந்து வச்சு வழிபாட்டு கொண்டு வைக்கணும். இந்த ஆலயம் நான் நினைக்கிறேன் உள்ள பூட்டி இருக்குது. நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் வேண்டாம். பூசையில் வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து நடைபெறது கூட இருக்குது. பாருங்கள் ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு அங்கால பின்பக்கமாகத்தான் இந்த கண்ணகி துறை என்ற அந்த துறைமுகம் வந்து இருக்குது. அப்படி அந்த துறைமுகத்தையும் நாங்கள் மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு இந்த பிரதேசத்தில் இன்னும் நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு அப்போ அதே மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டு வந்து போவோம். கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் இல்லை, நம்ம வீட்டை தான் கொண்டு போவோம். அதர மாட்டீங்களா இப்போ கேட்டாலும்? தேங்காய் அங்கே இருக்கா? அங்கே அண்ணதில் இதுதான் மரத்தில் படிங்கன்னு போவோம். அங்கே அண்ணதி தான் படிங்க நீங்கள்? தோட்டம் இருக்காப்பாங்க. ஐயா தோப்பையை வச்சுருக்கிறேன், விளையாடி வந்துருக்கிறீங்க. தோட்டம் புள்ளியல் தோட்டம் மிளகா தோட்டம் செய்யுது. நீங்கள் தென்னை தான் வச்சுக்கிறீங்களா அங்கே? எத்தனை தென்னை நிற்கும் சுமார்? ஒரு 50 என்ன. பெரிய ஆள் தான் நீங்களா? பேனு சைக்கிள்லாம் வைத்துன்னு வந்து போட்டால் இப்போ நீ எங்கே திருப்பி போகிறது நல்லதுக்கு? எனக்கு காரணம் போகிறோம் வீட்டு. அவங்களோட வீடு காரணம் தான் அங்கே சொந்தக்காரரா? அங்கே அம்மாக்கள் ஐயாக்கள் எல்லாம் இருக்கு. அப்போ அங்கே போய் அப்பா எங்களுடைய அப்பா இங்கே கல்யாணம் கட்டி வந்ததா? அப்போ அங்கே இருக்கிற சாமான்லாம் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்குறீங்களே? அது சாப்பாடுக்கு. இப்போ நாங்கள் இந்த கண்ணகி துறை அந்த துறைமுகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இது போகிறதுக்கு முன்னாடி இதில் நேவி கேம்ப் ஒன்று இருக்குது. அவடையில நிறைய படகுகள் நிற்குது. வேறவங்க நிறைய மீன்பிடி படகுகள் நிற்குது. ஆனால் இந்த மீன்பிடி படகுகள்லாம் இந்த பிரதேசத்து மக்களுடைய படகுகள் இல்லை. இதெல்லாம் வந்து குருநகர் அங்காளி பாசூர் அங்காளி பகுதியில் இருந்தால் நாங்கள் வந்து தொழில்கள் இந்த பகுதிகளில் வந்து செய்யணும். ஆனால் இந்த ஆட்கள் வந்து கரம்பன் பகுதியை சேர்ந்தவர்கள் கடற்தொழில் செய்கிறது சரியான குறைவு. இந்த துறைமுகம் கிடக்கிற எல்லாமே பாருங்க, எல்லாம் வந்து சைட்டால் இடிஞ்சு எல்லாம் அப்படித்தான் கிடக்கு துறைமுகம். இது வளமையாக நாங்கள் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இந்த துறைமுகம் வந்து இப்போ இங்கே ஊர்வலத்துறைக்கு வந்து மாற்ற போயிடணும்னு சொல்லி ஒரு கதை வந்து வருது. இப்போ எனிடைம் படகுகள் வரும் போடாக இப்போ அதால் ஆட்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு வைக்கணும். இப்போ நாங்கள் அப்படியே துறைமுகத்தையும் காட்டிக்கொண்டு உங்களுக்கு வேறு இடங்களுக்கும் அப்படியே இப்போ வந்து பஸ் கொண்டு போகுது. வேறு ஊர்வலத்துறை பஸ் ஏனெண்டா இப்போ படகுக்கு வந்து டைம் ஆச்சு போடாக இப்போ பஸ் வந்து சரியான வேகமாக வந்து போய் கொண்டு இருக்குது. இப்போ தான் இந்த பஸ் வந்து வந்தது. அப்போ அதால் பஸ்ஸிலேருந்து இறங்கி இங்கால தீவு பகுதிகளுக்கு போகிறதுக்காக ஆட்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல படகுகளில் சாமான்களை ஏற்றி கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வேறு நிறைய ஆட்கள் கீழே இந்த கண்ணகி அம்மன் கோயிலை பற்றி தெரியும்? கண்ணகி அம்மன் கோயில் வந்து வரலாறு பெற்ற கோயில். கண்ணகி என்பது மதுரை மாவட்டத்தில் மதுரை அரசனுடைய ஆட்சியில் இருந்த கண்ணகி அம்மன் தான். அந்த செங்கோல் வந்து ஆட்சி நீதி தவறி கொடுத்ததால தான் அவர் மதுரையே இருந்தது. 300 ஆண்டுகள் பழமையான சொல்லியிருக்கேன். இல்லை, 300க்கு மேற்பட்ட ஆண்டு. ஆனால் 600 தான் சரி. இது இந்த பிள்ளை வந்து அங்கே இருக்கு. கோட்டை இருக்குல்லவா, கோட்டைக்கும் இருக்கும் தொடர்பு இருக்கு. அந்த ராட்சியா ஆண்டத்தில் போத்துக்கிற உள்ள அந்த காலத்தில் இந்த இது இருக்குது. அந்த வரலாறுல இதால் விரைக்கான இஞ்சினை வந்து தங்கியிருந்தபடியால் அம்பாளுடைய ஒரு கம்பு இருக்குது. அதை வச்சுத்தான் நாங்கள் கண்ணகி அம்மனோட சிலையை வைத்து வழிபடுறோம். இந்த கடல் தேவதையாக இருக்கிறார். இந்த ஒரு கடைச்சீட்டம் பெறாமல் காவாந்து கொண்டது கண்ணகை. இந்த துறைமுகம் இவ்வளோ காலமாக இந்த துறைமுகம் வந்து கூடுதலாக மக்கள் ஜனநாயக கட்சி இந்த காலத்தில் தான் இதை அங்கான் போனாங்க. அங்கேருந்து போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 3/4 மணித்தியாலம் செல்லும். அங்கேருந்து போகிறோண்டா 1.5 மணித்தியாலம் செல்லும். இப்போ இந்த துறைமுகத்தை அங்கே மாற்ற போயிடும். அதை மாற்ற போகிறோண்டா இது டெவலப் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறார்கள். இனி அதே நேரத்தில் இதிலேருந்து வரைக்கும் நாங்கள் வந்து வாகனங்கள் ஒரு இளைஞர் அவைகளுக்கு மற்ற இன்னும் சுகம் இது அது வந்து வாகனங்கள் எடுத்து ஓடலாம். அதுக்குள்ளே வந்து அங்காலிருந்து வரவையும் பெருகினேன். டெவலப் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் மாற்றினோம். பிறகு திருப்பியாங்க இது டெவலப் பண்ணணும். ஏன்னு அது அப்படித்தான் கிடக்கு. டெவலப் இருப்பதனால தற்போதைக்கு இதுதான் நிலப்பாடு. அதாவது டெவலப் பண்ணினா அப்புறம் தான் அடுத்த கட்டம். நாங்கள் ஓடாதுன்றதை நாங்கள் நிறையா சொல்லிடாது. இதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அதை விட்டு கொடுக்குறோம். மக்கள் இல்லாத வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவற்றை கேள்வி சரி,
நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நிதானித்து தான் சொல்ல இல்லை அப்போ நிரந்தரமாக மூடப்படும் தான் உங்களுக்கு அதில் மூடப்பட்டால் அது அடுத்த கட்டம் மேற்கொண்டு நாங்கள் ஏஜியோட கதைப்போம். நாங்கள் கிராம வட்டத்தில் ஒரு மெம்பர்ஸ் விளங்குதா. அப்போ எங்கள்ட முடிவில்லாமல் எவனும் செய்ய இயலாது. நாங்கள் 7 மெம்பர்ஸ் இருக்கிறோம் மணலீவில். தீவகத்தில் 7 நம்பர். மதம்ன்றது நான் பார்த்தேன் தீவகத்துக்கு. அப்போ மீட்டிங்கு வந்தால் நாங்கள் போய் அதில் சொல்லுவோம். அப்போ பழைய கதைகளையும் தெரியுமா? இங்கேருந்து இப்படி தீவங்களுக்கு போகிற அந்த நாளையில் பத்தையில் போகிறது, அந்த நாளையில் ஒட்டி அடிப்பாதையாக இருந்தது. இப்படிலாம் பேனா கூடதாக இருந்தது. ஒட்டி அடிப்பாதை. நாங்கள் இதில் வந்தால் வெள்ளம் பாய் வெள்ளத்தில் அந்தந்த கிராமங்களுக்கு போய் வந்தோம் அந்த காலத்தில். பேருந்து நாடு வளர வளர்ச்சி வர மக்கள் வளர்ச்சி வர 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 ஒவ்வொரு நிலையிலும் படிப்படியாக உயர்ந்து இப்போ இமயத்தை தொடுற அளவுக்கு தீவகம் இருக்கின்றது. எல்லா தீவகம் வந்து சகல வளங்களும் பெற்றதாக இருக்கிறது. அப்போ எந்த தீவத்தை எந்த தீவகமும் விட்டு கொடுக்காது. எல்லாம் ஒரு தாய் தீவகம், ஒரு தாய் தீவகம், ஒரு தாய் மக்கள், ஒன்றே எங்கள் குலம். இந்து மதம் தான் இங்கே தீவகம் முக்கியத்துவம். சைவ மக்கள்லாம் கூடுதலாக அனல்தீவு, நயினாதீவு, படித்த மேதாவிகள் இருக்கிறார்கள். நெடுந்தீவு, மேற்கூர் பிள்ளையாவிலேருந்து அங்கால பிடாரி கோவில், அப்படி அந்த இடங்கள் எல்லாம் சைவாக்கள் இருக்கிறார்கள். 70 வந்து கிறிஸ்டியனாக்கள் தான். ஆனால் இந்து மக்களும் 25 குடி இருந்திருக்கிறார்கள். அங்கே அவைன்ற ஒற்றுமை இல்லாமலும் இவையும் ஒன்றும் செய்யலை, இவைன்ற ஒற்றுமை இல்லை அவையும் ஒன்றும் செய்யலை. ஏனெண்டா இவையிட்டத்தான் கூடுதலான வளம் இருக்குது. போக்குவரத்து வளம் இல்லை கிறிஸ்டிய மக்கள்கிட்ட இருக்குது, வேத மக்கள்கிட்ட, பங்கு மக்கள்கிட்ட. கரம்பனில் கூட சைவ மக்கள், சைவ மக்கள், அங்கால கிறிஸ்டியன், 2 பிரிவு. இப்போ இந்த இதில் கடல் தொழில்கள் செய்கிறதா இருந்த கரையில் இதில் வந்து செய்கிறவே 2 பகுதியும் 2 மதம் செய்யணும். ஆனால் இருந்தாலும் வேலை செய்கிற குறைவு போல. இல்லை 2 மதம் செய்யணும். இப்போ கூடுதலாக இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் சில விஷயங்களை மாற்றுவதற்காக இந்த தொழில்களை மாற்றி இருக்கிறார்கள். கடையில் நிற்கணும், போகணும், அப்படி இப்படி கல்யாணம் முடித்த அந்த வழிகளால் முன்னேற்ற பாதையில் போகக்குள்ள பின்தங்கின தன்மையை மறந்துட்டார்கள். பழைய பண்பாடு கிடையாது. விளங்குதா? நாங்கள் காவலை பிடிச்சி தான் நடந்து போனாங்க, குப்பி விளக்கெல்லாம் நடந்து போனாங்க. ஓலை சுவடி, அதாவது ஓலை வந்து சட்டத்திலாம் படித்த நாங்கள். எங்களுக்கு புக்ஸோ இல்லாட்டிக்கு பேனியோ பெஞ்சிலோ ஒன்றும் தெரியாது. ஓலையில் சுவடிலாம் நானாவன்னா படித்தேன். இன்றைக்கும் அந்த பழைய பண்பாடு ஏடு தொடக்க நாங்கள் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா அந்த பழைய பண்பாடை விடப்படாண்ட தமிழர் பண்பாடு பாரம்பரிய பண்பாடு. அதை எக்காலம் அழிக்கவோ இல்லை அழிக்க நினைக்கவோ முடியாது எந்த காலத்தில். விளங்குதா? அந்த முறையில் அது கூடுதலாக அந்த மக்களுக்குரிய சேவைக்காகத்தான் நாங்கள் இருக்கோம். மக்கள் சேவை, மகேஸ்வரன் சேவை. இறைவனுக்கு நாங்கள் எப்படி செய்கிறோம், அதனால மக்களுடைய வாழ்க்கை இன்னிதமாக இருக்கிறது. இன்றைய வரையிலும் நாங்கள் செய்கிற கோயில் வந்து புனிதமான கோயில். அனலதி வையனாவில்ண்டா உலகிலே பிரேசி பெற்றா தேர். புளியந்தீவு நாகேஸ்வரன்டா இங்கே இருந்து தான் கடல் மார்க்கமாக நயினாதீவுக்கு அம்பாளுக்கு பூ கொண்டை வைக்கிற நாகம் இருக்கிற கோயிலில் பூஜை கொன்ற குருக்கள். 70 20 வருஷம் செய்தன. அனலதீவு 60 வருஷம் செய்தன. தீபம் முழுதும் இருக்கிறேன். நான் 80 வருஷ காலமாக சேவை செய்து கொண்டிருக்கிறேன். 78 வயசு. சரிங்க. இன்றைய வரைக்கும் இந்த நோயோ ஒரு நொடியோ ஒரு ஆஸ்பத்திரியிலோ என்னுடைய பதிவுகள் கிடையாது. நீங்கள் எங்கேயும் போய் கேட்கலாம் எந்த ஆஸ்பத்திரியில் சரி என்னுடைய பதிவு இருக்குமெண்டா நான் உடனடியாக இந்த தொழிலை விட்டு வெளியேறும். அவ்வளவு கிரைன். அதனை விட நாங்கள் பயறு, உளுந்து, தானியங்களெல்லாம் சாப்பிட்டது. இப்போ எல்லாம் புல்கொடிகள் உற்பத்தி செய்யணுமா? அங்கே புல்கொடிகள் கொம்பனிகள் வச்சிருக்கிறோம். மற்ற மாவரைச்சி மக்களுக்கு விநியோகம் செய்கிறோம். அதனால இதில் முன்னேற்ற கழகம் என்று ஒன்று உருவாக்கி மகளிர்களுக்கு வேலை திட்டத்தை கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு வேலை திட்டம் கொடுக்குறோம். மற்றது என்ன இதென்றாலும் நோய் நொடி என்றாலும் என்னோட வந்து கலந்தாச்சு அதுக்குரிய பரிகாரங்களை நாங்கள் செய்வோம். வான்முகில் வளாது வீக மறிவளம் சுரக்கமன்னன் கோன்முறை அரசியக குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களுங்க நச்சவன் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குகை உலகம் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தமிழ் வேதத்தில். ஆகவே அந்த இதன்படி தான் அந்த கைங்கரியமாக நாங்கள் பிளங்குறோம். இந்த துறைமுகத்தில் வந்து பான் ஆட்டோ வந்து நிற்குது. நிறைய பேர் அவசரம் வெறி வெஞ்சில் படகுகள் நேரம் போடணும்னு சொல்லி அப்போ வந்து இதில் தான் அவையில் இரவு சாப்பாடுகள் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடணுமாக்குறார். அப்படியே கரம்பன் கிராமத்தை பார்க்க வந்த நேரத்தில் எங்களுக்கு மதிய சாப்பாடு வந்து இதுதான். அப்படி வனச்சை வாங்கி சாப்பிட்டு போவோம். நான் இப்படி கட் பிடிப்பேன்டா. அப்படி எல்லாரும் கட் பிடிக்கணும் வேலையா இந்தா அப்படி காற்று இன்னும் அப்படிங்கிறது
நாங்கள் இந்த கரம்பன் கிராமத்துக்கு பிறகு ஒரு பாடசாலை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே இந்த தீபகத்தை பொறுத்தளவில் வந்து நிறைய பாடசாலைகள் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து மிஷனரிகள்ன்ற பாடசாலைகள் தான் அதிகமாக வந்து இருந்தது. அதுக்கு பிறகு இந்த சைவ பாடசாலைகளில் வந்து நிறைய ஒரு சில இடங்களில் 1-2 பாடசாலைகள் அப்படி அங்கே வந்து கட்டி இந்த மக்களுடைய கல்வி நிலையை வந்து மேம்படுத்துறதுக்கு நிறைய பாடுபடினோம்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ இப்படி விரைவில் ஒரு பாடசாலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்து கரம்பன் சண்முகநாத மகா வித்தியாலயம். பாருங்கன்ற இந்த காலப்பகுதியில் இந்த பாடசாலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் இங்கே கல்வி கற்பிக்கணும்னு சொல்லி தெரியலை. எப்படியும் கட்டுறங்கன்ற இதில் பார்க்கல எப்படியும் 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கோயில் வரைக்கும் இங்கே இருக்கோ தெரியலை. பாடசாலை பாருங்கன்ற காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த பாடசாலையெல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. இந்த பாடசாலையில் படித்தாக்கள் யாராவது இருந்தால் மறக்காமல் கொமெண்டில் வந்து தெரிவிங்க. இந்த மகா வித்தியாலயத்துக்கு வந்த இடத்துல புளிய மரத்தை வந்து வந்த படிகள் கண்டுட்டாங்களே. இப்போ புளிய மரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் சில பேர் பார்க்குறார்கள் இந்த பாடசாலையில் படிக்கல கூட இந்த புளிய மரங்கள் நின்றுருக்கலாம். நீங்களும் எப்படியும் இந்த இதுகளுக்கால கதவுகளுக்கால வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்களா. ஆனால் ஒரு கொஞ்சம் பகுதி பாடசாலைக்குள்ளே இருக்குன்னு புளிய மரம் இப்படி இருக்கிற வேற மேனே உங்களோட பாடசாலையில் இப்படி இருக்கு இருந்தால் கூட மாட்டீங்களா. எல்லாம் அங்கே பாஞ்சு இப்போ பிடுங்கி இலையும் இருக்காது வேணே கொண்டு உப்போட போட்டு சாப்பிடுங்க. உப்போட என்ன எப்படி இருக்கு சின்ன பிள்ளைலாம் சாப்பிடுது. நாங்கள் இந்த பள்ளிக்கத்தை பார்த்து கொண்டு வரைக்கல இந்த இடங்களில் நிறைய பெரிய பெரிய வீடுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்க எல்லாம் வந்து அந்த பழைய காலத்து முதல் வீடுகள் எவ்வளோ பெரிய வீடுகள்னு சொல்லி இப்போத்தே நாங்கள் பொருளாதாரத்தில் அந்த வீடுகளை கட்டுவமாக இருந்தால் இவ்வளோ பணங்கள் வந்து தேவைப்படும். ஆனால் அந்த காலத்திலேயே இவ்வளோ பெரிய வீடுகளை வந்து இந்த கிராமம் ஃபுல்லாக பெரும்பாலான வீடுகள் வந்து இப்படிப்பட்ட பெரிய வீடுகள் இதெல்லாம் கூட நிறைய வீடுகள் அப்படியே கைவிடப்பட்ட எல்லாமேலாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து நிறைய பேர் இந்த யுத்தத்துக்கு பிறகு அதிக அளவான ஆட்கள் வெளிநாடுகளுக்கு வந்து போயிட்டோம். அப்போ அதால் இது வந்து ஆற்ற வீடோ தெரியலை. யாருக்காக தெரிஞ்சால் சொல்லுங்க. இந்த வீடு இதெல்லாம் கூட அப்படியே ஆக்கள் விட்டுட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடு இந்த காணைக்குரிய ஆக்கள்லாம் வந்து வெளிநாட்டில் தான் இப்போ இருப்பினம்னு சொல்லி பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பினம். அப்படி இல்லாட்டிக்கு வேறு கொழும்புகளில் இல்லாட்டி யாழ்ப்பாண நகரங்களில் அங்காளி பகுதிகளில் ஆக்கள் குடியேறி வந்து போயிருப்பினர். நிறைய பேர் இந்த இடங்கள் அந்த காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த தீவுகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கணும்ன்றதான் உண்மையிலே ஒரு சுகமான விஷயம். இப்படியான இடத்தை விட்டுட்டு ஆக்கள் வெளியில் வந்து போய் கொண்டிருக்கணும். இஞ்சிவாக இருக்கும் அந்த காலத்திலேயே எல்லாம் அட்டாச் பாத்ரூம்களோட எல்லாம் வீடுகள் வந்து கட்டி இந்த இடங்களில் மக்கள் வந்து வாழ்ந்திருக்கணும். இதில் நிறைய காணிகள் இப்போ 10 ஏலாக கிடக்கு. சில வீடுகள் நிறைய இடிக்கப்பட்டுது. அதோட பெரும்பாலான வீடுகள் இந்த இப்படியான நிலைமை. இதில் கூட ஒரு வீடு இருக்குது. இதெல்லாம் கூரைகள் இல்லாத மாதிரியே அப்படியே இருக்குது. எல்லாம் இடிஞ்சு போய் இந்த ஊரின்ற கிணறு வந்து அப்படி இருக்காண்டு. இந்த வீடு மட்டும் இல்லை. இது இப்படியான வீடுகள் பழைய வீடுகள் கைவிடப்பட்டிருக்க வீடுகள் நான் காட்ட போன சொல்லி சொன்னால் நிறைய வீடுகளை வந்து நான் காட்டலாம். நிறைய வீடுகள் எல்லாம் பிரம்மாண்டமான வீடுகள் இருக்குது. இப்போ அதில் ஒரு ஐயா சொன்னார் இந்த வீடுகளை சில பேர் திருத்திட்டோம் அந்த வீடுகளை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி திருத்தி வச்சுக்கணும். அப்படி திருத்தி வச்சுக்க வீடுகளை இங்கே வசிக்கிற ஆக்களுக்கு வந்து அதை வாடகைக்கோ இல்லை என்னத்துக்கோ கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஐயா தந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தார். இதில் வேறுங்க அம்மிக்கல் வந்து பாவச்சிருக்கிற வந்த காலத்தில் நல்லா அரைச்சி தேஞ்சிடுது அம்மிக்கல். இப்போ எவ்வளோ காலம் இந்த அம்மிக்கல் பாவச்சிருப்பின்னு பண்ணி யோசிச்சு பாருங்க. இந்த அம்மிக்கல் கூட இந்த காணிக்குள்ளே வந்து இதில் இருக்குது. இது இந்த வீட்டுக்கார அம்மிக்கல்லாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ஐயா இப்போ தான் கல் செய்விட்டு வந்து போகிறார். நினைக்கிறேன் ஒரு சில பேர் இந்த கல் செய்கிற தொழிலும் வந்து செய்யணும் போடாக்கு. பாருங்களா முட்டியெல்லாம் கட்டி நல்ல செய்யணும். வயசு போட ஆளுக்கு அந்த வயசுலேயும் பனைமரம் எத்தனை பனைமரம்கிட்ட ஏறி இருப்பார் தெரியலை. அவ்வளோ பனைமரங்களை மாறி இப்போ வந்து கல் செய்வி கொண்டு போகிறார். இதில் பாருங்க இதுலாம் சில வீடுகளை இடித்து எங்களை புது அத்திவாரங்களை வந்து போட்டிருக்கணும். நாங்கள் கரமன் பகுதியில் இருக்கிற ஒரு அம்மா என்ற வீட்டுக்கு வந்து நாங்கள் அம்மா இது எப்போ கட்டின வீடு? வேறு ஆக்கள் கனகாலம் கட்டி என்ன இது அந்த பழைய திண்ணை மாதிரி கட்டிருக்கீங்களே பாய்விண்டீங்களா? பாய்வின்ற காட்டுங்க அம்மா வந்து பாய்வின்ற வேற கடகம் கடகம் பின்றல கடகம் இல்லையா அம்மாட்ட கடகம் இல்லையே நம்ம பித்தி எங்க விற்கிறது? யாரையும் அறிவினோம் நீத்துப்பட்டி எல்லாம் கடகத்துல இருந்து எல்லாம் A to Z தீவிரத்தில் இது இந்த பண்ணை வேலையில் கொஞ்சம் ஃபேமஸ் என்ன முத்துத்தோகமாக்கள் நிறைய பேர் செய்கிறது என்ன கடகங்கள் பாயல் இதுகள். ஆனால் பாயல் பின்றது இப்போ கொஞ்சம் சரியான குறைஞ்சிட்டு
இப்போ என்ன விலை போகுது ஒரு பாய்? என்ன இந்த பாய் 200 ரூபாய். ஐயோ என்ன செய்யறது? நம்ம கஷ்டத்துல நாம செய்யறது தான். பின்றதுக்கு எவ்வளோ முடியும்? ஓய் விட்டு 700 ரூபாய் வைக்கணும். ஒரு 10 பாய் வரும். 200 ரூபாய்க்குள்ள 2000 போனா 700 ரூபாய். ஒரு பாய்க்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? அது நானே அது நான் 2 நாள் ஒரு நாள் பிடிக்கும். ஒரு பாய்க்கு 2 நாள் பிடிக்குமா? ஒரு நாளைக்கு ஒரு பாய் லைட் பண்ணி பேராது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்து 200 ரூபா தான் உங்களுக்கு லாபம். 200 ரூபாய் இல்லை, ஒரு நாள் 2 நாள் செல்லும். அம்மா ஒரு பாபின்னு 2 நாளைக்கு ஒரு பாயிண்ட் விலை 200 ரூபாய். 100 ரூபா 100 ரூபா லாபம் ஒரு நாள். அப்படிதான் பேரும் எல்லாம் மிச்சம் கழிச்சு பணகை கொடுத்து அதுலேயும் குறையும். அம்மா வந்து பாயல் பின்னி வச்சுக்கிறேன். இது வந்தம்மா குருத்தோலை பாயா? இப்போ இதுக்கும் என்ன வித்தியாசமாம்மா? அது முத்தலூர தானே. என்ன மடங்காது? அது முத்தலூர சுப்பங்கட்ட தான். சரி, இது படக்கைக்கு. படக்கைல குறுமையா இருக்கும். நீட்டா செஞ்சிருக்கீங்களா இதானே? இது 2 பாய் இருக்கு. 2 பாயா? ஓ 2 பாய். அப்ப யார்கிட்ட பழகினது பாபின்னு? சின்ன நீங்க அம்மா வைக்கிறே தானே. நாங்க படிச்சு பார்த்து பழகி போடுமே. உங்களுக்கு அடுத்ததா யாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா பாபின்றதுக்கு? பிள்ளைகளும் செய்யணும். சரி பழகிட்டீங்க. ஓ அதானே அப்படியே விட்டா அப்படி அழிஞ்சு போயிருமே. இப்போ இந்த கதைச்சி அம்மாவோட ஃபோன் நம்பர் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து இப்படி குருத்தோலை பாயல் இல்லாட்டி மற்ற பாயல் இல்லாட்டி கடகங்கள் நீத்து பொட்டிகள் அதுகள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் அம்மா பின்னியெல்லாம் டிசைன் எல்லாம் போட்டு கொடுப்பீங்களா? நம்ம அதில் டிசைன் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோமா. அதே மாதிரி உங்களுக்கு வடிவாக பாயல் வந்து செஞ்சு தருவா. கரம்பன் பகுதியில் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அம்மாவோட தொடர்பு கொண்டா நீங்கள் இஞ்சால வரன்றதுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். வேணா இன்னும் உங்களை என்னென்னு கேட்டால் தெரியும்? கரம்பன் மேற்கு முருகமூர்த்தி கோயில். உங்களை பேர் என்ன? கங்கேஸ்வரி என்று கேட்டால் தெரியும். சரி, ஓகேம்மா, நன்றி. இப்படியே நாங்கள் இந்த கரம்பன் மேற்கில் இருந்து சுரவில் வீதி அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து இருந்த கையோட எங்காலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கூடம் வந்து பிரைமரி ஸ்கூல் வந்துருக்கு. இதில் பெரியாகண்ட ஸ்கூலும் இருக்கா? இந்த ஸ்கூல் இதில் அங்கே பெரியாகண்ட ஸ்கூலும் வந்துருக்கு. இது வந்து பிரைமரி ஸ்கூல். நாங்கள் கரம்பன் மேற்கில் இருந்து சுருவில் வீதியில் அப்படி மெயின் ரோட்டில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் சேர்ச் ஒன்று இருக்குது. இந்த சேர்ச்சுக்கு இங்காலயம் வந்து கரம்பன் பகுதிகள் இருக்குது. அப்படி நான் நேரம் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அதாவது கரம்பன் ஃப்ளவர்ஸ் கேர்ள்ஸ் மகா வித்தியாலயம் வந்து வேறுங்க பெண்களுக்கான ஒரு பாடசாலை உண்டு, சிறுவர் பாடசாலை. நாங்கள் இந்த வீதியால் நேராக போய்க்கல சில வீடுகள் வந்து ஆக்கள் திருத்தி சில பெயிண்ட் எல்லாம் பண்ணி வழியாக வச்சுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இங்கால போனாலும் இப்போ நிறைய இடங்கள் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் சில வீடுகள் அப்படியே 10 கிலோ மறைஞ்சி போயிட்டு இருக்குது. தெரியல இப்படியே நாங்கள் கரம்பன் வைரவர் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். பாருங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற வைரவர் கோயிலை வந்து எவ்வளோ வடிவாக வந்து கட்டியிருக்கிற மாட்டேன்னு நல்ல வடிவான கோயில். நாளைக்கு எல்லாம் புனரமைப்பு செஞ்சு புதுசாக எல்லாம் கட்டங்கள்லாம் கட்டி நிலத்துக்கெல்லாம் நல்ல மாவுளெல்லாம் வந்து போட்டிருக்கணும். அதோட 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா வந்து இயங்கி கொண்டிருக்குது. கண்காணிப்பில் தான் இருக்குது ஆலயம். இஞ்சாலையும் பாருங்க, ஆலயத்தில் பூசைகளுக்கு எல்லாம் வந்து நடைபெற்றிருக்குது போடாக்கு. பாருங்க ஆலயம் வந்து எப்படி இருக்குண்டு. ஆனால் வித்தியாசமான கோயிலாக இருக்குண்ணே. இன்று அந்த கட்டமைப்பெல்லாம் வந்து வித்தியாசமாக வந்து செஞ்சுருக்கணும். இதில் எல்லாம் பனை மட்டிகள் எல்லாம் பட்டி வடலிகள் பட்டி போட்டிருக்கணும் ஆக்கள். இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து இறைச்சி ஒன்றுக்கு சரியான தூரத்துக்கு போகுது. மேப்பு நினைக்கிறேன் அங்கால தூரத்துக்கு போகணும் போல் தோட்டங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். அங்கால இந்த இடத்துல மோட்டார் போட்டி பாருங்க. இந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை நிறைய தூரத்துக்கு போகுது பைப்பு. இந்த இதுகளுக்கால போகுதப்பா பைப்பு. மேலே இந்த பிரதேசங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த கோடை காலங்களில் இந்த நிலத்தடி நீர் வந்து உபத்தன்மை ஆகிறதால நாங்கள் நிறைய பயிற்சிகளை இந்த இடங்களில் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கும். மழை காலங்களில் வந்து தண்ணியின் உரத்தன்மை வந்து குறையும். அதோட ஒரு சில கிணறுகளில் நல்ல தண்ணியாக இருக்கும். கோடை காலங்களில் கூட கிணத்து தண்ணி கூட சில இதில் உரத்தன்மை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ அதால் இப்படியான குளங்களுக்கு வந்து
தண்ணிகளை வந்து சேகரித்து வைக்கணும், மழை நீர்களை சேகரித்து வச்சு அதை கோடை காலங்களில் மழை இல்லா நேரங்களில் இப்படி ஆக்கள் மிஷின்கள் மூலமாக இறைச்சி தோட்டங்களுக்கு வந்து தண்ணியை வந்து அடிக்கிறோம். ஆனால் இந்த தண்ணி எவ்வளோ நாளைக்கு காணும் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி ஆக்கள் இந்த தண்ணியில் எடுத்து விவசாய தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். இப்போ அதை உங்களுக்கு காட்டுவோம் மட்டும் தான் வந்து நாங்கள் தோட்ட வேலைக்கு போயிட்டு விறகு எடுத்துகிட்டு போகிறீங்க. இது வீட்டுக்கா இல்லை விற்கிறதுக்கா? வீட்டுக்கா? காணி இல்லை முதல் சனம் இருந்து இடம் தான் காடாக வந்து இல்லாட்டி முழுக்க நாடு தான். இப்போ என்னென்ன தோட்டங்கள் அங்கே இப்போ வச்சுக்கிறீங்க? மிளகா தோட்டங்கள், புயல தோட்டங்கள் எல்லாம். அப்போ இங்கே இந்த ரெக்கிற தண்ணி எங்கே போகுது? இந்த தோட்டம் புளியடி. இப்போ இந்த கிணத்துக்கு எந்த ராக்கிலாதா? கிணத்துல இருந்துக்காகவே குளத்து தண்ணி விட்டால் கொஞ்சம் பசலாக கூட நல்ல. இந்த இப்போ கிணத்து தண்ணி கோடை காலங்கள் உப்பாயிருமே, கூட உப்பு தன்மை ஆயிரும். இப்போ அதால் பயிருக்கு கொஞ்சம் பயிருக்கு. இது இப்போ எவ்வளோ காலத்துக்கு இந்த தண்ணி காணும் தோட்டம் செய்யறது? அடுத்த மழை மட்டும் காணுமா? அடுத்த மழை இடையில முடியும். இப்போ பத்திருமா மாதிரி பங்குரி சித்திரையில எல்லாம் பத்திரு இப்போ அப்படி தான் போகுது. இது பசலா தண்ணி நீங்கள் என்ன பயிர் வச்சுக்கிறீங்களா அதுக்கு? இப்போ அதுக்கெல்லாம் மிளகா செய்யணும். நாங்கள் அதுக்கெல்லாம் வேலையை செய்துட்டு வரோம். வேலை செய்ய நீங்கள் இருக்கிற இடம்? நாங்கள் சின்ன மாடு. சின்ன மாடு இது இல்லை. சரி சரி. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஐயா தரீங்க? 3000 ரூபா சம்பளம். 3000 ரூபா சாப்பாடு சேர்த்து? சாப்பாடு அது ரொம்ப அதுகள் காலமை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு. ஓகே. அவையில் பிரமா தெரிவினமா என்ன மாதிரி? நாங்கள் 3:30 வேலை முடிஞ்சிடும். 3000 ரூபா. 3000. அதோட கையோட விரையும் கொண்டு போனால் சுகம் என்ன வந்த நாங்கள் இந்த இதில் சும்மா கிடக்கிற பிறகு வெட்டிட்டு போகிறோம். அதான் கத்தி அங்கே நீங்கள் போனால் தான் மேனேஜ் செஞ்ச கிடைக்கலாம். அவன் வெயிலில் போகக்கூடாது, நானும் வெயிலில் காஞ்சா என்னோடைய அந்த இதெல்லாம் போகக்கூடியதாக இருக்கும். நானும் உழைக்கிறதுல எனக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4. என்ன செய்யணும்? மூத்த மகள் கட்டிட்டான். 2 புள்ளி 3 புள்ளி. சின்ன மட்டும் தான் நீங்கள் பிறந்து வளர்ந்த இடமோ இல்லை? பிறந்து வளர்ப்பு எல்லாம் சின்ன மட்டும் தான். இப்போ இந்த ரோட மகனும் கட்டிட்டு 2 ஆம்பளை பிள்ளைகள். ஒரு புள்ள 2வது மகள் 7 படித்தவா யாழ்ப்பாணம் பூட் சிட்டியில் வச்சுருக்கான். கடைசி மகன் துபாய்க்கு போயிட்டு. இது கங்கால என்ன இடம்? மெலிஞ்சு முனையா? மெலிஞ்சு முனை இந்த இதுக்குள்ள இருக்கு. இதுக்கெல்லாம் போகலாம். இதோட கரம்பன் முடியுதா? கரம்பன். இந்த ரோட்டோட கரம்பன் சரியானே? கரம்பன் சரியாங்க. நன்றி காய்ச்சி அதுக்கு வேலை செஞ்சு களைச்சிருப்பீங்க. கவனம் போயிட்டு வாங்கண்ணே. அவரையும் போயிட்டு எடுங்க. கூட்டாளியா ரவுடியல் மாய் கையில கட்டிக்கிட்டு பக்தி கூட போலையா? எந்த கோயிலுக்கு போற நீங்கள் கூட? எல்லா கோயிலும் தான். முருகன் கோயில் இங்கே இந்த கோயிலுக்கு பஞ்சமே எங்களுக்கு எல்லா கோயிலுக்கும் போறது. அப்போ நீங்களும் தோட்ட வேலை செஞ்சு விட்டு போறீங்க? தோட்ட வேலை இல்லாத நேரங்களில் இந்த வேலைக்கு போறது? மேசம்பள்ளி போகிறோம். மேசம்பையில் இங்கே இருக்குமா? மேசம்பையில் கூட மறுமையாக செய்யலாம். ஆனால் என்ன குறைவு நினைக்கிறேன்னு மேசம்பள்ளியும் போகிறதான் தோட்ட வேலைக்கும் போகிறோம். மாறி மாறி போக சரியா இருக்கு. எந்த வேலை ஈஸியான வேலை? எல்லாம் ஈஸி தானே உங்களுக்கு? எல்லாம் செஞ்சு பழகியா ஜன்? அப்போ நீங்களும் பிறகு மனசு சமாளிக்க பிறகு கொண்டு வரீங்க? வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அதான் அது இப்படியே கரம்பன் இங்கே மற்ற பகுதியில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கு பாருங்க. அப்படியே மாளிகை மாதிரி கட்டியிருக்கணும். இந்த வீடு வந்து இப்போ இந்த காலத்தில் கட்டுறேன்னு சொன்னால் அவ்வளோ முடியுமேனு தெரியல. அந்த காலத்தில் பாருங்க வீட்டின் அமைப்பு எப்படி இருக்குண்டு. இந்த கூறி அமைப்புகள் எல்லாம் வந்து என்ன மாதிரி கட்டியிருக்கணும்னு சொல்லி இது வந்து கரம்பன்ற இங்கால மற்ற பகுதி. இது வந்து அடுத்த காலங்களில் மற்ற பகுதி எல்லாமே வந்து வரும். இப்போ நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு இங்கால பகுதியில் இருக்க ஒரு வீட்டை வந்து காட்டிக்கொண்டு அப்படியே வந்து முடிக்கிறோம். இந்த இடத்தோடு நாங்கள் வந்து இந்த கரம்பன் கிராமம் பற்றிய காணொலியை வந்து நாங்கள் இப்படி வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் ஊரில், நீங்கள் அதுகளெல்லாம் வந்து கொண்ட காட்டையில் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அந்த டைம் வந்து கூட வந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து காட்டக்கூடிய விஷயங்களை நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதோட நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க. என்ன வித்தியாசமான விஷயங்கள் இங்கே இருக்குது, அதோட முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன இருக்குது. நாங்கள் நிறைய ஆலயங்கள் வந்து காட்டையில் அதுகளோட பேர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஊர்லேருந்து காணொலி பார்ப்பீங்களா இருந்தால் இல்லாட்டி இந்த ஊர் சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ளணுமென்று ஆர்வம் இருக்கிற நீங்கள் வந்து என்ன விஷயங்கள் நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கோம்னு சொல்லியும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரியுங்க. நாங்கள் இன்னொரு காணொலியில் மிச்ச விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒரு ரோட்டு ஃபுல்லாக அப்படியே அங்கால போகாமே விட்டுட்டோம். அதுகளை வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னொரு காணொலி கூட வந்து நாங்கள் காட்டுவோம். இப்போ வந்து காணொலி வந்து முடிக்கிறோம். அப்படியே இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திப்போம்.